வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். கொள்ளிடம் அருகே நடுகொட்டாய்மேடு கிராமத்தில் இறால் குட்டையை அகற்றக்கோரி கிராம மக்கள் திரண்டதால் பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே கடற்கரையோர நடுகொட்டாய்மேடு கிராமம் உள்ளது. இங்கு சுமார் 300 குடும்பங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள குடியிருப்புகளுக்கு அருகாமையில் இறால் குட்டை அமைத்து இறால் வளர்க்கும் முயற்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் குட்டையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனை அறிந்த நடுகொட்டாய்மேடு கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்ட ஆண் பெண் திரண்டு வந்து இறால் குட்டை இருந்த பகுதிக்கு வந்து நின்று எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டனர். இங்குள்ள குடியிருப்புகளுக்கு அருகாமையில் யாரும் இறால் குட்டை அமைக்கக்கூடாது, அப்படி மேற்கொண்டால் தடுக்கும் முயற்சியில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி ஆர்டிஓ சுரேஷ் மற்றும் மீன்வளத்துறை, நீர்வளத்துறை அதிகாரிகள், வேளாண் துறை, வனத்துறை, நீர்வளத்துறை, வருவாய்த்துறை, சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் புதுப்பட்டினம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கூறுகையில், இறால் குட்டை கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு குடியிருப்புக்கு அருகே இயங்கி வந்தது. நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுப்புற சுகாதாரம் மாசுபட்டு வந்ததை தொடர்ந்து மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தினோம். அப்போது அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர். பின்னர் இறால் குட்டை நடைபெறுவது தடை செய்யப்பட்டது. நிலத்தடி நீர் நல்ல நீராக மாறிக்கொண்டிருந்தது. சுற்றுப்புற சுகாதாரமும் நல்ல முறையில் இருந்தது. ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகு நிறுத்தப்பட்ட இறால் குட்டையை மீண்டும் சரி செய்து அதில் இறால் வளர்க்கும் பணி துவங்கியுள்ளனர். இப்படி குடியிருப்புக்கு அருகாமையிலேயே இறால் குட்டை அமைத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கிறது. அருகிலேயே உள்ள துவக்க பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கும் இங்குள்ள பொதுமக்களுக்கும் இறால் குட்டையில் பயன்படுத்தப்படும் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களால் பெரிதும் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இங்கு இறால் குட்டை அமைப்பதை தடை செய்ய வேண்டும் என்றனர். இதனை அறிந்த அதிகாரிகள் நடுகொட்டாய்மேடு கிராமத்திற்கு நேரில் சென்று அங்குள்ள குடிநீரை ஆய்வு செய்து பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றனர். மீண்டும் இப்பகுதியில் இறால் குட்டை அமைக்கும் முயற்சி நடைபெற்றால் கடலோர மீனவ கிராம மக்கள் ஒன்று திரண்டு பெரும் போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்தனர். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு 360 செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து KR சந்திரன். குளிக்கும் போது அந்த இது வர ஏனெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கும், நமக்கு சோப்பு வர பிசு இருக்க மாதிரி இருக்கும், உப்போட இது சோறு. அது இல்லாம பாத்திரத்துல வந்து வெள்ளை வெள்ளையா பிடிச்ச மாதிரி நம்ம கடையில் வச்ச மாதிரி அந்த பாத்திரத்துல வெள்ளை வெள்ளையெல்லாம் அப்படியே உப்பு போட்டு இல்லை சார். அதாவது CAA ஆக்ட் படியும் CR ரிசர்ச் 2011 படியும் நீங்க வந்து அந்த சட்டப்படி நீங்க கணக்கெடுத்து சரியான ஆய்வு கொடுங்க. அது மூலியமா எடுத்தாலே போதும். எங்க தலைமுறை போயிடுச்சு சார். இதுக்கப்புறம் இருக்கிற தலைமுறையாவது நல்லபடியா இருக்கணும் சார். அது ரொம்ப இந்த ஆத்தை கடத்து பாலம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 2012 இருந்து 10 வருஷம் 12 வருஷம் இந்த ஃபாரஸ்டோட இந்த ஊர் போராடி இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து தான் எல்லா இறால் பண்ணையும் செய்யுது. கிட்டத்தட்ட இந்த தானங்குளத்துல உள்ள 90% இறால் பண்ணைகள் வந்து CR ரிசர்ச் விதியை மீறி தான் செயல்படுது. நீங்க கணக்கெடுத்து பாருங்க. உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 360 செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தமிழ்நாடு 360 ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.